வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணுற தேங்காய் பால் சிக்கன் கறி தான் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க தேங்காய் பால் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை நாம் வடிகட்டி எடுத்துடலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இது மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு போயிடுச்சு. இப்போது இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அடுத்ததாக நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோடு சேர்த்து இந்த சிக்கனை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. சிக்கனில் நல்லா மசாலா எல்லாமே அப்ளை ஆகிடுச்சு. சிக்கனோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இப்போ நாம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு 2வது கூட போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக மல்லி இலை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே தேங்காய் பால் சிக்கன் கறி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.